ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கிய பிரேக்கிங் வீடியோவானது வெளியான அந்த வீடியோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இயக்குனர் பாரதி ராஜா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மரணம் அடைந்தார். அவருடைய வீட்டில் உடல்நலக்குறைவு காரணமாக, வயது மூப்பின் காரணமாக அவர் உயிரிழந்தார். அவருடைய உயிரிழப்பு தமிழ் திரையுலகில் ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுது. இப்போ வரைக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பலரும் பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில் கடைசி வீடியோவாக இறப்பதற்கு முன் இயக்குனர் பாரதிராஜா சொன்ன அந்த வார்த்தை தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. அப்படி என்ன வார்த்தை சொன்னார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத இந்த வீடியோவில் அனைவரும் பாருங்கள். பாரதிராஜா இயக்குனர் இயக்கிய படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக வீடியோவில் இவர் இந்த வார்த்தை சொன்னது தான் எல்லா ரசிகர்களையுமே கண்ணீர் கடலில் மூழ்க செய்திருக்கு. அப்படி அவர் என்ன வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் இயக்குனர் இமயம் என்று போற்றப்படக்கூடிய பழம்பெரும் இயக்குனர் மற்றும் நடிகருமான பாரதி ராஜா 84 வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் சிகிச்சை பலனின்றி காலமானார். அதோடு கடந்த சில நாட்களாகவே வயது முதிர்வு மற்றும் உடல்நல பாதிப்புகளால் அவதிப்பட்டு வந்த அவரது உயிர் திரையுலகினரையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி பிரிந்தது என்று கூட சொல்லலாம். கிராமத்தி மண்ணின் மனத்தையோ எளிய மனிதர்களுடைய வாழ்வியலையோ வெள்ளித்திரையில் புது கவிதையாக வடித்த அவரது மறைவு தமிழ் சினிமா வரலாற்றில் ஈடு செய்ய முடியாத ஒரு பெரும் பேரிழப்பாக கருதப்படுகிறது. இவரது மறைவு செய்தி கேட்ட திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவருடைய இல்லத்தில் கண்ணீரஞ்சலி செலுத்தி கடைசியாக நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இறுதி சடங்கு நடந்து முடிஞ்சுது. பாரதி ராஜா மறைந்த இந்த சோகமான சூழ்நிலையில் அவர் உயிரோடு இருந்தபோது பேசிய நெஞ்சை உருக்கக்கூடிய பழைய வீடியோ ஒன்று இப்போ சமூக வலைத்தளங்களில் காட்டுத்தீ போல வைரலாகி வருகிறது. மேடை தோறும் அவர் கம்பீரமாக முழங்கக்கூடிய அவரது காந்த குரலான அந்த காந்த குரல் இப்போ அந்த வீடியோவில் இல்லை. அவர் என் இனிய தமிழ் மக்களே என்ற புகழ்பெற்ற வசனத்தை அவர் தனது வாழ்நாளின் இறுதி கட்டங்களில் தாள குரலில் கூட உச்சரிக்கக்கூடிய உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் தான் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் பகிர்ந்து வராங்க. இனி இந்த குரலை நாங்கள் எப்போது கேட்போம் என்று ஆழ்ந்த இரங்கலையும் சோகத்தையும் இணையத்தில் பதிவிட்டு வருவது பார்க்கக்கூடிய அத்தனை பேரையுமே நெஞ்ச கலங்கி வைக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் பாரதி ராஜா இறுதி மரியாதையில் வடிவேலுவுடைய கன்னத்தை கிள்ளி கெஞ்சிய அமைச்சர் வன்னியரசு பற்றி ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. ஸோ அந்த நியூஸையும் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க அந்த நியூஸையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரை உலகையும் மீளா துயரில் ஆழ்த்தி இருக்கு. தேனியில் உள்ள அவரது தோட்டத்தில் நேற்று தமிழக அரசின் முழு அரசு மரியாதையோடு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த இறுதி சடங்கில் தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் வன்னியரசு மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து தங்களது அஞ்சலியையும் அரசின் மரியாதையையும் நேற்று செலுத்தியிருந்தனர். பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்த வைகை புயல் வடிவேலு திரையுலகில் தனக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு மாபெரும் ஆளுமையை இழந்துவிட்ட வேதனையின் நிலை குலைந்து போனார் என்பது தெரிய வந்தது. அவரது உடலை பார்த்த கணமே வடிவேலுவால் தன் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்ணீர் சிந்தி தேம்பி அழுத அவரது காட்சி அங்கிருந்த அனைவரையும் நெகிழ செய்தது. நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்ததால் வடிவேலுக்கு திடீரென லேசான மயக்கமும் உடல் சோர்வு ஏற்பட்டது. உடனே அருகில் இருந்த தேநீர் கடையில் அமர்ந்து அவர் சற்று இளைப்பாறியதும் தெரிய வந்தது. திரைப்பிரபலங்கள் எப்போதுமே தங்களது அடுத்தடுத்த படப்பிடிப்புகள், கதை விவாதங்கள் என ஓயாமல் பிஸியாக இருப்பவர்கள். அதே போலதான் மக்கள் பிரதிநிதிகளான அரசியல்வாதிகளும் எப்போது பொது நிகழ்ச்சிகள், அரசியல் களம் என பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பாங்க.
இப்படிப்பட்ட சூழல்ல எதிர்பாராத விதமாக சுப நிகழ்ச்சிகளோ அல்லது துக்க நிகழ்வுகளோ சந்தித்து கொள்ளும்போது அவர்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய நட்புணர்வோடு நலம் விசாரித்து அன்பு பாராட்டி கொள்வது வழக்கம். அந்த வகையில் அங்கு வந்திருந்த பிரபல இயக்குனர் வெற்றிமாறன் அமைச்சர் வன்னியரசுவை கண்டதும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கைகூப்பி வணக்கம் செலுத்தியிருக்கிறார். அவரது நலம் குறித்து அன்போடு விசாரித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சற்று தள்ளி இளைப்பாறிக் கொண்டிருந்த வைகை புயல் வடிவேலையும் அமைச்சர் வன்னியரசு நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறாங்க. தூக்கத்தில் வாடி போயிருந்த வடிவேலுக்கு ஆறுதல் கூறிய அமைச்சர் ஒரு நெருங்கிய நண்பரை போல வடிவேலுவின் கன்னத்தை கிள்ளி தங்களது பழமையான நட்பையும் அன்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். துயரமான அந்த சூழல்ல இவர்களுடைய இந்த நெகிழ்ச்சியான சந்திப்பு அங்கிருந்தவர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. ஸோ அதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷேர் ஆகிட்டு வருது. ஸோ வடிவேலுடைய இந்த ஒரு செயல் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காட்டு தீ போல பரவி இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாரதி ராஜா இல்லை அப்படின்னாலும் அவர் இயக்கிய படங்களும் அவர் செய்த நல்லதும் இப்போ வரைக்கும் பேசப்பட்டு வருது. அதுக்கு சாட்சியாக தான் அவர் கடைசியாக பேசின இந்த வீடியோ. அதில் அவருடைய ரொம்ப ஃபேமஸான டைலாக்காக இருக்கக்கூடிய என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிற அந்த டைலாக்கை அவர் கடைசி நேரத்தில் சொன்னது கூட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரசிகர்கள் அவர் சொன்னதை ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்கன்னா எந்த அளவுக்கு இவர் ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான ஒரு இதை உருவாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது இதிலிருந்தே நமக்கு தெரிய வருது. தமிழ் திரையுலகத்தையே தன்னுடைய இதில் கட்டி போட்டு வைத்திருக்காருன்னா அது மிகையாகாத உண்மை. ஸோ இவருடைய இறப்புக்கு நிறைய பேர் ஈடு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேனி மாவட்டத்தில் அவருடைய சொந்த இடத்துல அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி அவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவங்களுடைய மகள் தான் இறுதி சடங்கு எல்லாமே செய்தாங்க. ஸோ அந்த வீடியோவெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி கடவுளை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதே போல் கடைசியாக இந்த வீடியோவை இப்போ நான் உங்ககிட்ட இவரை பற்றி ஷேர் பண்ணது இது கண்டிப்பாக இவர் எந்த அளவுக்கு தன்னுடைய தமிழ் மீதும் அந்த படத்தின் மீதும் ரொம்ப பற்றிருந்தாருங்கிறது இதன் மூலியமாகவே தெரியும். அதனால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான இதை பார்க்கட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸ் நம்ம சேனலில் நிறைய வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு அப்டேட்டான நியூஸில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.